கேன்சரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கேன்சர் வந்தால் மரணம் நிச்சயம்னு சொல்லிட்டு. அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, இனி யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே கேன்சர் வியாதி உள்ளவங்களாம் சுகமாயிடுவாங்களா? இல்லை. அறிவிப்பு கொடுப்பாங்க, அந்த மருந்தை ஒரு இடத்துல விநியோகம் பண்ணுவாங்க. இதை வாங்கி அவங்க சொன்னபடி நம்ம அந்த மருந்தை சாப்பிட்ணும், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அது தயாரித்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் அறிவித்தாங்கன்னா, இப்போ இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, இனி இதை சாப்பிட்டா கேன்சர் சரியாயிடும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்கன்னா, அந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேருமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் நியூஸ் கேட்குறவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் பேப்பர் படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேலை உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இப்போது ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரியல, இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை சாப்பிட்டா சரியாயிடும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சொந்த பந்தங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, நீ அதை போய் வாங்கி சாப்பிடு, அப்படி சரியாயிடும்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை கேட்குற அந்த கேன்சர் வியாதி உள்ள ஒரு ஆள் முதல்ல அதை நம்பணும். அந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்பணும். ரெண்டாவது அதை போய் வாங்கி அதை அவங்க சொன்னபடி அதை சாப்பிடணும். ஒரு மாத்திரையோ 2 மாத்திரையோ எத்தனை சாப்பிடணும் அவங்க சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம அதை சாப்பிடணும். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி சாப்பிட்டாதான், அந்த மருந்தை வாங்கி நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டாதான் அந்த கேன்சர் வியாதி சுகமாகும். அதே போல தான் ரட்சிக்கப்படணும்னா, இந்த பாவத்தின் பரிகாரமாக தேவன் தன் ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த விஷயத்தை அவர் முதல்ல அறியணும். அறிஞ்சதுக்கப்புறம் அதை அவர் நம்பணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரிச்சார், ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி அதை இருதயத்தில் அவர் விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் அதை வாயினால் அறிக்கையிடணும், எனக்காக தான் தேவன் மரிச்சார். வாயினால் அறிக்கையிடும் போது தான் ரட்சிப்பு உண்டாகும்.